இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்க மறவாதிருங்கள். அநேகர் பார்க்க உதவி செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுடைய பத்திரிகை தேவையானாலும், இந்த செய்தி டிவிடிக்கள் தேவையானாலும், உங்கள் பகுதியிலே ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சவுல் ராஜா கர்த்தர் விரும்பினபடி செயல்படாததினால், ஆண்டவருக்கு வேதனையான அனுபவங்களை செய்தபடியினால், சவுலை ராஜாவா இராதபடி அந்த ஸ்தானத்திற்கு தாவீதை கொண்டு வருகிறார். இந்த தாவீதை தெரிந்து கொள்வதற்காக தகப்பனாகிய ஈசாய் வீட்டுக்கு சாமுவேலை கர்த்தர் அனுப்புகிறார். ஈசாய் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் சாமுவேலுக்கு முன்பாக ஒவ்வொருவராக வரவழைக்கிறான். அப்பொழுது மூத்த மகன் எலியாப், அவன் மிலிட்டரியில் இருக்கிறார். அவர் வந்த உடனே அவருடைய உருவம், அவருடைய சைஸ், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்த உடனே ராஜா ஆவதற்கு இவன்தான் தகுதியான நபர் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணுவதற்குரிய ஒரு சிந்தையோடு சாமுவேல் ஆயத்தப்படுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிற காரியம்தான் இது. மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். அதாவது, நீ பார்க்கிறபடி நான் பார்ப்பதில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவரின் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நீ பார்க்கிறபடி நான் பார்க்கிறதில்லை. உன்னுடைய பார்வை, உன்னுடைய எதிர்பார்ப்பு, உன்னுடைய திட்டம் வேறு. என்னுடைய பார்வை, என்னுடைய திட்டம் வேறு. அதை தான் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 55 அதிகாரம் 8 நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு வேத பகுதி. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய நினைவு வேற, உன்னுடைய வழி வேற, என்னுடைய நினைவு வேற. அதை தான் தேவன் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஒரு பிரச்சனை, ஒரு தேவை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு காரியத்தை மனுஷராகிய நாம் பார்க்கிற விதம் வேறு. அதே காரியத்தை தேவன் பார்க்கிற விதம் வேறு. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச ஆயத்தமாயிருக்கிறார். நாம் எவ்விதமாய் பார்க்கிறோம், எவ்விதமாய் செயல்படுகிறோம்? இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லாதபடி, வெற்றி இல்லாதபடி, தோல்வியான அனுபவங்களை விசுவாசிகளும் தேவனுடைய ஜனங்களும் வாழ்க்கையிலே சந்திப்பதற்கு காரணம், தேவனுக்கு முன்பாக அவருடைய பார்வை, அவர்கள் சந்திக்கிற விதம் சரி இல்லாததனாலே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பார்க்கிறபடி நான் பார்ப்பதில்லை. 2-3 காரியங்களை வேகமாய் நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். சாமுவேலின் முதலாம் புத்தகம் 17 அதிகாரம் 11 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் கோலியாத்தை, அவனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்து நின்று கொண்டு 40 நாட்களாக அவன் சத்தமிட்டு கொண்டிருக்கிறான். தனித்து என்னோடு யுத்தம் பண்ண யார் ஆயத்தம்? யாராவது ஒரு தனித்து என்னோடு கூட யுத்தம் பண்ண வாருங்கள். இங்கே சவுல் ராஜாவும் அவனோடு சேர்ந்த படையும் இருக்கிறார்கள்.
எல்லாருடைய கைகளிலே பட்டயம் இருக்கிறது, ஈட்டி இருக்கிறது, கேடயம் இருக்கிறது. ஆனால் அவன் சத்தத்தை கேட்டவுடனே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 24வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலர் எல்லாரும் கோலியாத்தை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை அங்கே கொண்டு வருகிறார். அப்பா கூப்பிட்டு யுத்தத்துக்கு போயிருக்கிற சகோதரர்களுக்கு சில உச்சிதங்களை கொடுத்து நல்ல செய்தி கேட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஒருவேளை அனுப்புவது அப்பாவானாலும் நாம் அறிந்து கொள்கிற சத்திய உண்மை என்னவென்று சொன்னால், தேவனே தாவீதை அங்கே கொண்டு வருகிறார். அந்த தாவீது இந்த சத்தத்தை கேட்கிறான், இந்த சூழ்நிலைகளை பார்க்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான் கவனிங்கள். 32வது வசனத்தில் தாவீது சவுலை நோக்கி, இந்த கோலியாத்து நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. என்ன தைரியமா சொல்கிறான்? ஒருவேளை ஆடு மேய்க்கிறவன் தான், யுத்தம் செய்யாதவன் தான், யுத்தத்தின் அனுபவம் இல்லாதவன் தான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது 50ஆம் வசனத்தில், அவன் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது, அவன் பட்டயத்தை பிடித்ததே கிடையாது. ஒருவேளை இப்படிப்பட்ட யுத்தத்தை அவன் பார்த்திருப்பதும் கூட கிடையாது. ஆனால் அவன் சொல்கிறான், இந்த கோலியாத்து நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. எப்படி சொல்ல முடிந்தது? யுத்த வீரர் எல்லாரும் கோலியாத்தையும் அவன் உருவத்தையும் அவன் வைத்திருக்கிற போர் கருவிகளையும் பார்த்து பயப்படுகிறாங்க. ஆனால் இந்த தாவீது அவனுடைய உருவத்தையும் பார்க்கவில்லை, அவன் கையில் இருக்கிற கருவிகளையும் பார்க்கவில்லை, தனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை பார்க்கிறான். ஹல்லேலூயா! எத்தனை ஆச்சரியமான அனுபவம் பாருங்கள். தன்னை நடத்துகிறவர், தனக்குள்ளே இருக்கிறவர், அவர் பெரியவர். இந்த தேவனை நிந்திப்பதற்கு எந்த விருத்தசனும் இல்லாத பெலிஸ்தன் ஏமாத்திரம் என்று சொல்கிறான். அவனுடைய பார்வையே வித்தியாசமாக இருக்கிறது. காரணம், கர்த்தரே அவனை அங்கே கொண்டு வந்திருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். 36வது வசனத்திலே, இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். ஒருமுறை ஆடு வைத்துக் கொண்டிருக்கும் போது சிங்கம் வந்தது, கரடி வந்தது. அந்த சிங்கத்தையும் கரடியை நான் கொண்டிருக்கிறேன், ஆடுகளை அதன் வாய்க்கு தப்பு வைத்திருக்கிறேன். இந்த பெலிஸ்தனும் ஆவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் எப்படி சொன்னானோ அதேபடி செய்து முடித்தான். அந்த கோலியாத்தை கொன்று போட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி நடந்தது? தேவனுடைய பார்வை, தேவனை சார்ந்த வாழ்க்கை, தேவனை பற்றி கொண்ட ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார். நீ பார்க்கிறபடி நான் பாரேன். நீ எதை பார்க்கிறாய்? நீ தோல்வியான காரியத்தை பார்ப்பாயானால், பலவீனங்களை பார்ப்பாயானால் நீ தோற்று போவது நிச்சயம். எந்த ஒரு காரியத்தையும் எதிர்மறையாய் நினையாதபடி அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொள், நெகட்டிவாக எடுத்துக்கொள்ளாதே. நீ எதிர்மறையாய் பார்க்கிறபடினால்தான் உன் வாழ்க்கையில் தோல்வி. அதை நான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யுத்த வீரர்கள் செய்ய முடியாத காரியத்தை ஆடு மேய்த்த தாவீது செய்து முடித்தான். காரணம், அவர்கள் அந்த யுத்த கருவிகளைத்தான் சார்ந்து நிற்கிறார்கள். தாவீதோ கர்த்தரை சார்ந்து நிற்கிறான். நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை சார்ந்து நிற்பீர்களானால் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். அதுதான் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்வதை அங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 8:52. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அழாதிருங்கள், அவள் மரித்து போகவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள். யவிரு என்கிற ஜபாலை தலைவன், 12 வயதான அவளுடைய குமாரத்தி மரண அவஸ்தையில் இருக்கிறார். ஆண்டவர் போய் அழைத்து கொண்டு வருகிறான். அவர் வந்து சேருவதற்குள்ளாக பிள்ளை மரிச்சு போச்சு. வருகிற வழியிலேயே வேலைக்காரர்கள் எதிரே போய் சொல்றாங்க, எஜமானே, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், குமாரத்தி மரித்து போனான். இதை கவனிக்கிற இயேசு அந்த எஜமானை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். அவனும் வார்த்தை விசுவாசித்து அமைதலாக இருக்கிறான். வீட்டுக்கு வந்து சேர்கிறார்கள். எல்லாரும், குடும்பம், ஊர் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறது. ஐயோ, 12 வயதிலே இப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளை மரித்து போச்சுதே என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு இருக்கிற ஒரு சூழ்நிலை
ஏனென்றால் ஒரே ஒரு குமாரத்தை தான், வேற பிள்ளை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பான நிலைமை. ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள், அழாதிருங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள். அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் மரித்து போனாள் என்பதை ஜனங்கள் அறிந்தபடியினால் எல்லாரும் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரும் அவரை பார்த்து நகைத்தார்கள், சிரித்தார்கள், கேலி பேசினார்கள். ஆனால் நடந்தது என்ன? அந்த சம்பவத்தின் முடிவிலே நான் வாசிக்கும் போது அந்த பிள்ளை உயிரோடு எழும்புகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்று சொல்லி தூக்கி விடுகிறார். அந்த பிள்ளை எழும்புகிறது. மனுஷன் பார்க்கிறபடி நாம் பார்க்கறது இல்லை. உன்னுடைய பார்வையிலே மரித்து போனாள், என்னுடைய பார்வையிலே நித்திரையாயிருக்கிறாள். உன்னுடைய பார்வையிலே தோல்வி, தேவனுடைய பார்வையிலே வெற்றி. நீ யாரை சார்ந்து நிற்கிறாய்? உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் இனத்தையும் ஜனத்தையும் நீங்கள் சார்ந்து நிற்கிற வரைக்கும் தோல்விதான் மேற்கொள்ளும். நீங்கள் கர்த்தரை சார்ந்து நிற்பீர்களானால் நீங்கள் ஜெயம் பெறுவது நிச்சயம். அதேதான் இந்த அனுபவம் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தை கவனிங்கள். ஆண்டவர் லாசரு மரித்து போனான் என்று சொல்லி அறிந்து அங்கே வருகிறார், பெத்தானியாவுக்கு வருகிறார். எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறாங்க. மார்த்தாள் ஒரு பக்கம், மரியாள் ஒரு பக்கம். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான் என்று சொல்லி அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. இயேசு கல்லனிடத்தில் வந்தார். இந்த கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்னு சொன்னார். உடனே மார்த்தாள் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே. 4 நாள் கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்ட பின்பு அந்த கல்லறையை திறந்தால் நாரும் என்பது மார்த்தாளுக்கு தெரியுது. அப்ப இயேசுக்கு தெரியாதா? இயேசுக்கு தெரியாதா? அதைதான் கர்த்தர் சொல்கிறார், நீ பார்க்கிறபடி நான் பாரேன். நீ நாற்றத்தை தான் பார்க்கிறாய், ஆனால் தேவனோ நறுமணத்தை பார்க்கிறார். அவனுடைய வார்த்தையின்படியாக கல்லறை எடுத்து போட்டாங்க. தேவனை நோக்கி ஜெபித்தார். லாசருவே வெளியே வா என்று சொன்னார். மரித்தவன் வெளியே வந்து நிற்கிறான். ஐயா, அம்மா, மரித்தவன் வெளியே வந்து நிற்கிறான். இது எப்படி நடக்கிறது? உன்னுடைய பார்வை வேற, தேவனுடைய பார்வை வேற. ஒரு பிரச்சனை நீங்க சந்திக்கிற விதம் வேறு, தேவன் அதை சந்திக்கிற விதம் வேறு. நீங்கள் நாற்றத்தை பார்த்தீங்க, தேவனோ உயிர்த்தெழுதை பார்த்திருக்கிறார். அவன் உயிரோடு எழுப்பி நிற்கிறான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சற்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னாரே, அதே தேவனாய் கர்த்தர் அங்கலாய்ப்போடு துக்கத்தோடு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ பார்க்கிறபடி நான் பார்ப்பதில்லை, நீ பார்க்கிறபடி நான் செய்வதில்லை, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். கர்த்தருடைய பார்வை கோலியாத்தை வீழ்த்துகிற பார்வை. கர்த்தருடைய பார்வை மரித்து போன சிறுமி உயிரோடு எழுப்புகிற பார்வை. கர்த்தருடைய பார்வை நாற்றத்துக்கு மத்தியிலே நறுமணத்தை கொடுக்கிற பார்வை. அவனுடைய கருத்தில் அர்ப்பணிப்போமா? உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் ஜெயம் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். உங்கள் பார்வையை மாற்றுங்கள். தேவனுடைய பார்வை உங்களிலே செயல்பட இடம் கொடுங்கள். நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென்று மாமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமாப்பா, எங்களுடைய பார்வையின்படி அநேக வேதனைகளை நாங்கள் சந்தித்து விட்டோம். இனி அப்படி அல்ல. உம்முடைய சித்தத்திற்கு, உம்முடைய பார்வைக்கு, உம்முடைய திட்டத்துக்கு யார் யார் இந்த நேரத்தில் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை, ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். அதை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. நீர் ஆசீர்வதி, நீரே ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 944311
1392. இமெயில் இயேசு ஜீவிக்கிறார் @gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.